வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே டேய் கண்ணா, முதல்ல கீழே கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்க போயிருந்தேனா, வாங்கிட்டு வரும்போது பிளாஸ்டிக் பேக் கிழிஞ்சி எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அப்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, எனக்கு உடனே உதவி பண்ணிச்சு. கண்ணா, மறுபடியும் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கடைக்கு போய் வேற ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வாங்கிட்டு வந்து எல்லா பொருளையும் அதில் வச்சு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுச்சே. நீ ரொம்ப தங்கமான பொண்ணுடா, பேரு பிரியாவா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா படிச்சு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. லாயராக இருக்காராடா, அழகா இருக்காடா, மரியாதையாக பேசுகிறாடா. இவங்கிட்ட என்னத்தை பேசுறது? இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். சூப்பர் மார்க்கெட்டில் அவ்வளோ ஜாமான் தூக்க முடியே தூக்கிட்டு இருந்தாங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் தாட் பிரியா ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப் ஆல் ஆஃப் திஸ். பிரியா, எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். காதல்னு வார்த்தையை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ 2 பேரும் ஒன்றா இல்லை. காலேஜ் டேஸ்லேருந்து நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனால் வெட்டிங் ப்ரிப்பரேஷன் நேரத்தில் என்னன்னு தெரியல, அவள் யார்கிட்டும் சொல்லாமல் ஓடி போயிட்டா. இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஏன் ஓடி போனால். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவளுக்கு வேணும்னா என்னை சுலபம் மறக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் என்னால் இன்னைக்கு வரைக்கும் அவளை மறக்க முடியல பிரியா. ஐ ஜஸ்ட் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கண்ணா, நான் உங்களை எங்கேயோ விட்டுட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிடைக்காம போனது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். சம்திங்ஸ் ஆர் ஜஸ்ட் meant to be. இவ்வளோ நாள் உங்கள் மனசில் இவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியாமல் நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் உங்கள் மனசு ஆறுற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும். ஐ லவ் யூ கண்ணா. நான் வெயிட் பண்ணுவேன். அப்பப்போ தான் சமைக்கிறது, எப்போதும் இல்லை. டைம் இல்லைங்களா? ஏய் கண்டா இங்கே வரான்.
எதுக்கு என்ன நிற்கிற? அப்போ நீங்கள் எது போக சொல்கிறியா? சரி சரி வெயிட் பண்ணு. ஹாய், நீங்கள் இங்கே எப்படி? உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி, நான் இங்கே வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யார், என் பேர் என்ன, எங்கே எப்போதும் என் காஃபியை குடிப்பேன், என் அம்மா யார், நான் எங்கே குடியிருக்கேன், இப்படியெல்லாம் என்னை பற்றி விவரம் உனக்கு தெரியும் போது நீ எங்கே வேலை செய்கிறேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? சரி, என்ன திடீர்னு, என்ன காரணம்? ஐ லவ் யூ. சாரி, வாட்? I said I love you. நான் வேணான்னு சொல்லும்போது நீ வேணும்னு பின்னாடியே வந்தேன். உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்னு சொன்னேன். என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல. நீ எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் உன்னை தேடி வந்துடுவேன். எனக்கு நீ வேணும், நீயும் வேணும், என் குழந்தையும் வேணும். உயிரே மா மா எங்க இருக்கீங்க? ரூம்ல இருக்கீங்க? மா கதவு திறந்து போட்டு என்ன பண்றீங்க? மா என்ன எங்க போ பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? மா உங்களை தான் கேட்குறேன். என்ன பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா என்னம்மா என்னாச்சு? அம்மா சொல்லுங்கம்மா. உங்க அப்பாவுக்கு இந்த குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் அக்கறை இல்லைம்மா. பேசினேன், அவர்கிட்ட பேசினேன். உங்களுக்கு அந்த குடும்பம் முக்கியமா இல்லை இந்த குடும்பம் முக்கியமான்னு கேட்டேன். என்னால் இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. இத்தனை வருஷம் நான் ஏன் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன்? ஏன் உங்க 3 பேருக்காக மட்டும்தான். அதான் இத்தனை வருஷமா எது நடந்தாலும் நான் எதுவுமே செய்யாம இங்கே இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவுக்கு இந்த குடும்பம் முக்கியம் இல்லை, நான் முக்கியம் இல்லைல்ல.
நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீங்க எதுக்கு விட்டுட்டு போனோம்? அவருக்கு தானே நம்ம வேணாம். அவருக்கு நம்மளா முக்கியம் இல்லைல்ல. அப்ப அவர் விட்டுட்டு போட்டோம். இது உங்க வீடு, நீங்க இங்க தான் இருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நேத்தான் நடக்குது. இந்த அசிங்கத்தெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏம்மா இப்ப சொல்றது அப்பா சொல்லியிருக்கலாம்ல. இத்தனை வயசுல எங்க போவீங்க? அப்ப என்னால முடியல. நீங்க 3 பேரும் சின்ன பொண்ணுங்க. உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணிருப்பேன்? எங்களுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்க 3 பேருக்கே தெரியுமா? நாங்க அதை மறக்க மாட்டோம். ஆனா நீங்க இப்ப சொல்றத அப்ப சொல்லிருக்கலாம்ல. எங்க நம்மளாம் இல்லாம போயிருவோன்னு பயந்தாச்சும் அவரு எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கலாம். இது பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நான் பேசுறேன். நான் மட்டும் இல்ல, நாங்க 3 பேரும் போய் பேசுறோம். அப்புறம் அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம். அந்த குடும்பம் வேணுமா இல்ல இந்த குடும்பம் வேணுமான்னு. லாஸ்ட் வார்னிங்கா? உனக்கு இந்த வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம. இது வீக்னஸ் இல்லை, நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அது முக்கியம் இல்லை. வீட்டில் உன்னை தேடுவாங்களே, நீ போ. நீ தானே எப்போதும் சொல்லுவேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமே ப்ளீஸ். நீ வா இப்போ. கட்டாயமா சுப் போணுமா? சுப். நிஷோ பாய். என்னாச்சு? போக மனசு வரலையா? யாரு? எனக்கு. பாய். என்ன உனக்கு மனசு வர மாட்டேங்குது? அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் ஏய் பாய் 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 பாய். My name is Rajesh. My IC number is 7502794A. A for America. Yeah, so you received both the checks? You received, okay, good. Can you just send me the statement? Can? Okay, thank you. No, nothing else. Thanks. Yeah, bye-bye. என்னங்க பேங்கா? ஏதாவது அர்ஜென்ட்டாக பே பண்ணுமா? இல்லை, ஆக்சுவலி 2 பேங்க் வந்து நான் லோன் செட்டில் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் வந்து இன்னொரு பேங்க் லோன் செட்டில் பண்ணோம். அதோட உன்னோட நகையை வந்து மூட்டிடுவேன். சந்தோஷமா? உண்மையிலேயே சொல்கிறீங்க? அது சரியானா கொஞ்ச நாள்லேயே பணத்துக்கு என்ன செஞ்சீங்க? அது வந்து ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஓவர்சீஸில் வேலை செய்கிறான். ஸோ நான் வந்து 2 வாரம் முன்னாடி அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொன்னேன். பட் அவன்கிட்ட ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. பட் 2 நாள் முன்னாடி அவன் சிங்கப்பூருக்கு வந்தான். ஸோ அவனே எனக்கு கால் பண்ணி பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண சொன்னான். இல்லை என்ன நல்ல விஷயம்னா, நான் எப்போ காசு இருக்கோ அப்போ கொடுத்தா போதும். ஸோ அவசரம் கிடையாது. ஆமாம், எந்த ஃப்ரெண்ட்? எனக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தெரியுமே. இவ்வளோ பெரிய உதவி செஞ்சது அது அவன் பேர் ஆக்சுவலி ரகு. உனக்கு அவனை தெரியாது. நான் செகண்ட் ஸ்கூல் படித்த பிறகு he went overseas to study. நான் அப்போ அவரை பார்த்ததே இல்லையா? இல்லை, நீ பார்த்ததில்ல அவனை. எது எப்படியோ ஒரு வழியாக 2 கடனை கட்டிட்டீங்கல்ல. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எனக்கு அதே யோசனையாக இருந்துச்சு தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்ட் ரகு தானே?
அவர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் சமைக்கிறேன். அவர் செஞ்சது என்ன சின்ன உதவியா? யார் இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் கொடுப்பாங்க? அவரை நேரில் பார்த்து ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பேசாமல் இருக்கீங்க? உங்ககிட்ட தான் நான் சொன்னதா சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுங்க. ம் உயிரே உயிரே ஹாய் ப்ரோ. ஏய் கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வெளியே கிளம்பிட்டீங்களா? யா, வேலைக்கு. ஓகே ப்ரோ, டு யூ ஹேவ் அ மினிட்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ ஷூர், சொல்லுங்கள். அதில் சிங்கப்பூரில் நடந்த பாஸ்ட் கேசஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், அலிகேஷன்ஸ், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், அந்த கேஸ் எப்படி சால்வ் ஆனிச்சுன்னு நான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். அதில் தான் நான் மேஜராக இருக்கேன். ஓ, ஆனால் உங்கள் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கை கூட்டலை. அதை விடுங்க. இப்போ எனக்கு உங்களால் ஒரு உதவி தேவைப்படுது. ஹவ் கேன் ஐ ஹெல்ப்? இப்போ வந்து நான் ஒரு புக்கு எழுதுகிறேன். அதில் இந்த கான்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா புது கேசஸ். ஐ நீட் நியூ இன்ஃபர்மேஷன், ரா இன்ஃபர்மேஷன். அண்ட் நீங்கள் வந்து ரேட்ஸ்க்கெலாம் போகிறீங்க, நீங்கள் கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. ஸோ ஐ வாஸ் வண்டரிங் இஃப் ஐ கேன் கம் அண்ட் அப்சர்வ் while you are doing. கண்ணா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஐ எம் ஃப்ரம் த சிஎம்பி. I deal with a lot of high profile and confidential cases. So information public கிட்ட ஷேர் பண்ண முடியாது. It's against our protocol. I hope you understand. I thought so. இல்லை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஆசைப்பட்டேன். I was just trying my luck. But you know what? We also deal with the small cases. அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணலாம் because it will be the same like sharing in the press and to the journalists. ஸோ அப்படி பார்த்தோன்னா it should be okay. ரியலி எனக்கு அதுவே போதுமே. ஐ மீன் நான் என் புக்கை எழுதுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஐ யூ ஷூர் இட்ஸ் பாசிபிள்? ஓகே, நோ ப்ராமிசஸ். எதுவாக இருந்தாலும் என் சுப்பீரியர்ஸ் கிட்ட நான் கிளியர் பண்ணணும். அண்ட் அந்த கிளியரன்ஸ் வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இஃப் யூ ஆர் கீன், ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் அண்ட் I'll update you. Yeah, sure. I'm definitely keen, bro. I mean உங்கள் சுப்பீரியர்கிட்ட கேளுங்க and just update me. Okay, thank you, bro. Thank you. Thank you so much. Sure. Bye.